கடைசியாக கிறிஸ்தவத்தின் தனிச்சிறப்பு, எல்லாத்தின் தனிச்சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்ட இந்த திருமறை மிக பெரும் தனிச்சிறப்பாக நான் பார்க்கிறேன். இந்த என்னுடைய யூடியூப்லே நான் முதலாக போட்ட நோ தை செல்ஃப், என்னை எனக்கு காட்டியது இந்த பைபிள். வாட் வாஸ் மை பாஸ்ட், வாட் இஸ் மை ப்ரெசன்ட், வாட் வில் பி மை ஃப்யூச்சர், இதை எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தந்தது இந்த திருமறை. என்னிலே இருக்கிற குறைகளை எனக்கு சுட்டி காட்டி என்னை சுத்தமாக்க எனக்கு உதவி செய்கிறது இந்த திருமறை. இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் ஏன் இப்படி நடக்கின்றது என்று என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவது இந்த திருமறை. குறையற்ற ஒரு புத்தகமாக, மனிதர்களின் குறைகளை நீக்குகின்ற ஒரு புத்தகமாக இது இருக்கின்றது. ஆனால் ஒரு சோகமான சூழ்நிலை என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேக வேளையில் இதை வாசிப்பது இல்லை. வாசிக்கிறவர்களும் இதை ஒரு மந்திர புத்தகம் போல வாசித்து விட்டுவிடுகிறார்கள். ஆனால் இதை ஒரு வாழ்வியல் புத்தகமாக, இதிலே சொல்லப்பட்ட இருக்கிற வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற, இந்த வார்த்தைகளுக்கு நடுங்குகிற உண்மையான சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குத்தான் இந்த நாட்களிலே பஞ்சம். அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். நாம் முதலிலே தொடங்கும் போது சொன்னேனே, காந்தியடிகள் சொன்னாரே, எனக்கு கிறிஸ்தவத்தை மிகவும் பிடிக்கும். அவருக்கு இந்த விவிலியத்திலே, பைபிளிலே மிகவும் பிடித்தது செர்மன் ஆன் த மவுண்ட் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் துவங்கி 8ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள். அங்கே முக்கியமாக, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல அழைப்பதற்கான ஒரு மிக பெரும் உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசமாக எல்லா மனிதர்களாலும் போற்றப்படுகின்ற ஒரு உபதேசம் அதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த திருமறை அநேக தனிச்சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு தனிச்சிறப்பு வாய்ந்த புத்தகமாக, புத்தகங்களுக்கெல்லாம் புத்தகமாக, எனவேதான் அது பைபிள் என்கிற பெயரோடு ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமா என்று சொல்லப்படுகின்றது. இது மனிதனை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தும், பாவத்தை வெறுக்கச் செய்யும். அப்படிப்பட்ட மேலான வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன்.